பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு மீகா 1ஆம் அதிகாரம். யூதாவின் அரசர்களான யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா ஆகியவர்களின் காலத்தில் மொராசேத்தை சார்ந்த மீகாவுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. அவர் சமாரியாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட காட்சி இதுவே. சமாரியாவையும் எருசலேமையும் பற்றிய ஓலம். மக்களினங்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். நிலவுலகே, அது உள்ளவையே, செவி கொடுங்கள். தலைவராகிய ஆண்டவர் தம் திருக்கோவிலில் இருந்து உங்களுக்கு எதிராக சான்று பகிர போகிறார். இதோ ஆண்டவர் தாம் தங்குமிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகின்றார். அவர் இறங்கி வந்து நிலவுலகின் மலை உச்சிகள் மிதிப்பட நடப்பார். நெருப்பின் முன் வைக்கப்பட்ட மெழுகு போலவும் பள்ளத்தாக்கில் பாய்ந்தோடும் வெள்ளம் போலவும் அவர் காலடியில் மலைகள் உருகி போகும், பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். யாக்கோபின் குற்றத்தை முன்னிட்டும் இஸ்ரவேலின் குடும்பத்தாரின் பாவங்களை முன்னிட்டுமே இவை எல்லாம் நேரிடும். யாக்கோபின் குற்றத்துக்கு காரணம் யாது? சமாரியா அன்றோ? யூதாவின் தொழுகை மேடுகளுக்கு காரணம் யாது? எருசலேம் அன்றோ? ஆதலால் சமாரியாவை பாழடைந்த மண்மேடாகவும் திராட்சை நடும் தோட்டமாகவும் செய்திடுவேன். அதன் கற்களை பள்ளத்தாக்கில் உருட்டிவிட்டு அதன் அடித்தளங்கள் வெளியிலே தெரியும்படி செய்வேன். அதன் செதுக்கு படிமங்கள் எல்லாம் துகள் துகளாக நொறுக்கப்படும். அதன் பணியங்கள் எல்லாம் நெருப்பில் சுட்டரிக்கப்படும். அதன் சிலைகளை எல்லாம் உடைத்து கற்குவியல் ஆக்குவேன். ஏனெனில் விலை மகளுக்குரிய பணமாக அவை சேர்க்கப்பட்டன. விலை மகளுக்குரிய பணமாகவே அவை போய்விடும். இதை முன்னிட்டே நான் ஓலமிட்டு கதறி அழுவேன். வெறும் காலோடு ஆடையின்றி திரிவேன். குள்ள நரிகளைப் போல் ஊளையிடுவேன். நெருப்பு கோழி போல் கதறி அழுவேன். ஏனெனில் சமாரியாவின் புண் ஆறாது, யூதா வரையிலும் அது படர்ந்து விட்டது. என் மக்கள் இனங்கள் வாயிலாக எருசலேமை வந்து எட்டியுள்ளது. எதிரி எருசலேமின் அருகில் வந்துள்ளான். காட்டில் இதை அறிவிக்க வேண்டாம், கதறி அளவும் வேண்டாம். பெத் அப்ராவில் புழுதியில் விழுந்து புரளுங்கள். சபீரில் குடியிருப்போரே, ஆடை என்று மானக்கேடுட்டு அகன்று போங்கள். சானானில் குடியிருப்போரும் வெளியே வருவதில்லை. பெத் எசேலிலும் புலம்பல் எழும்பும். அங்கு உங்களுக்கு அடைக்கலம் கிடையாது. மரோத்தில் குடியிருப்போர் நன்மை வரும் என ஆவலோடு காத்திருக்கின்றனர். ஏனெனில் தீமை ஆண்டவரிடமிருந்து இறங்கி எருசலேமின் வாயில் மேல் விழுந்தது. இலாக்கீசில் குடியிருப்போரே, விரைந்தோடும் குதிரைகளை தேரில் பூட்டுங்கள். மகள் சீயோனின் பாவத்துக்கு ஊற்று நீங்களே. இஸ்ரேலின் குற்றங்கள் முதலில் காணப்பட்டது உங்களிடம் தான். ஆதலால் மொராசேத்து காத்துக்கு நீ சீதனம் கொடுப்பாய். அக்சிப்பின் வீடுகள் இஸ்ரேல் அரசர்களை ஏமாற்றிவிடும். மரேசாவில் குடியிருப்போரே, கொள்ளைக்காரன் ஒருவன் உங்கள் மேல் திரும்பவும் வரும்படி செய்வேன். இஸ்ரேல் மேன்மை அதுல்லாவில் ஒளிந்து கொள்ளும். உங்கள் அருமை பிள்ளைகளுக்காக துக்கம் கொண்டாட உங்கள் தலையை மொட்டையடித்துக் கொள்ளுங்கள். கழுதை போல் முற்றிலும் மொட்டையடித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் உங்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள். ஆமென்.